அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வன்கொடுமை பண்ணப்பட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம தமிழகத்தில் சரியான முறையில் இருக்குன்றீங்களா? இருக்கிறத பார்க்குறீங்களா? என்னன்னு பார்க்குறீங்க? சரி, எந்த முறையில் பார்க்குறீங்கன்னா எப்படி பார்க்கணுமோ அப்படி தான். ஒரு டிஸ்கஸ்டடாக தான் இந்த இன்சிடெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ்டடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் இயர் குழந்தை, ரைட்? என்ன மிஞ்சி போனால் ஒரு 17-18 வயசு இருக்கும். அந்த ஆளை பார்த்தாலே தெரியுது ஹீ ஷுட் பி லைக் ஈஸிலி 40. என்ன பண்ணணும், எங்கே பண்ணணும், யார்கிட்ட செய்யணுங்கிற விவஸ்தை கிடையாதா யாருக்கும்? எனக்கு என்ன ரொம்ப ஆத்திரமாக வருதுன்னா, அந்த அக்யூஸ்டை விடவும் அந்த குழந்தை மேலே யாரெல்லாம் வந்து விக்டிம் ஷேமிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ எனக்கு அவங்களெல்லாம் ஒரு அறை விடணும்னு தோணுது உண்மையிலேயே. கேம்பஸில் சேஃப்டி இல்லைன்னா வேறு எங்கெங்க சேஃப்டி? இல்லை, எனக்கு புரியல. புதருக்குள் இருந்தார், அது வந்துட்டு டைம் தாண்டி இருந்தாங்க, 8:30 மணிக்கு மேலே என்ன வேலைலாம், அதெல்லாம் தப்பு. ஒரு கேம்பஸ்குள்ளே எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் கூட படிக்கிறவங்களோ இல்லை வந்து சீனியர்ஸோ கூட பழகிறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம். தட்ஸ் நேச்சுரல். டிவியில் சினிமாலெலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி காமிக்கும் போது கிளாப் பண்ணுறோம்ல, இல்லை சீரியஸாக கேட்குறேன். ஒரு நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் குழந்தைங்களாம் லவ் பண்ணுறாப்புலலாம் காமிச்சு ஒரு கல்ச்சுரல் டிசாஸ்டர் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையே நடக்குது. ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்களோ இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைங்களோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் இஃப் தே ஃபைண்ட் a mutual interest in somebody else, அது நம்மளுக்கு வலிக்குதா? Especially if that girl is a victim, you want to shame her. Like, what are we doing as a society? I mean, I would say we are failing as a society. அதுதான் நான் அப்படி சொல்லுவேன். இங்கே போகணும், இந்த சமயத்தில் போகணும், நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறோங்கிறதுல தட்ஸ் புல் கிராப். ஏன் சேஃப்டியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். யூ bloody well mind your own businessங்கிறது தான் என் கேள்வி. நான் எங்கே வேணால் இருப்பேங்க. 12 மணிக்கு இதே பாண்டி பஸ்ஸில் நான் நடப்பேன், 3 மணிக்கு நடப்பேன். தட்ஸ் மை ரைட்ஸ். இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி, ரைட்? என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்காவது இது கொடுத்துருவோம், ரைட்ஸ் கொடுத்துடலான்னு அர்த்தமா? அப்போது நான் என் ஹஸ்பண்டோட 3 மணிக்கு இங்கே நடப்பேன். ஸோ டஸ் இட் வாரண்ட் சம்மன் டு அப்யூஸ் மீ? அது என்ன பழக்கம்? விக்டிம் ஷேமிங். எப்போ அந்த மைண்ட் செட்டை நம்ம மாற்ற போகிறோம்? அது மாறுற வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க. why do you think all culprits are getting away? ஏன்னா பொண்ணுங்க வெளியே வரதுக்கு பயப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஹோல் விக்டிம் ஷேமிங் தட்ஸ் ஹேப்பனிங். இப்போ அந்த மாதிரி தவறுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பெண்கள் உடை அணிவது சரியில்லை என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க. எந்த மாதிரி உடை அணியணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை கேட்குறேன், பேம்பர் போட்ட குழந்தைக்குலாம் ஒன்றும் ஆகுறது இல்லையா? இல்லை கேட்குறேன், அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது? டயப்பரில் உங்களுக்கு என்ன அர்ஜ் வருது? இல்லை உண்மையிலேயே எனக்கு புரியல. ஹெட் டு டோ நான் கவர் பண்ணியிருந்தா என்னை யாருமே தப்பாக பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாருக்குமே எல்லார்கிட்டையும் சேஃப்டி இருக்கா? நம்ம வீட்டு பொம்பளைங்களாம் மோஸ்ட்லி புடவை தாங்க கட்டுறாங்க. டெல் மீ ஒன் லேடி who never came across a bad touch or a abuse. அதை ஒருத்தரை ப்ரூவ் பண்ணுங்க. நாங்கள் என்டையர் பாப்புலேஷன்லாம் கேட்கல, ஒருத்தரை ப்ரூவ் பண்ணுங்க. நான் இந்த கருத்துக்கு ஐ வில் செகண்ட் யூ. நான் ஒத்துக்கிறேன். ஐ வில் கன்கர் டு யுவர் பாயிண்ட். ட்ரெஸ்ஸு தான் ப்ரொவோக் பண்ணுதுன்னு. என்னவா வேணால் ட்ரெஸ்ஸு போடலாங்க, ப்ரொவோக் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் கிடையாது. யாரை அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறவங்கள. பின்னாடி 2 பிளாக் கார்ட்ஸ் போட்டுட்டு நல்ல ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோடு கூட இருக்கிற பொண்ணு பிகினியில் வாக் பண்ணால் கூட இன்னைக்கு யாரையும் அவ்வளோ நிமிந்து கூட பார்க்கறதுக்கு தைரியம் கிடையாது. தே டோன்ட் ஹேவ் தி அடாசிட்டி. யாரை டச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்களோ, யார் வீக்காக இருக்கிறாங்களோ அது. நம்ம என்ன மிருகமா வீக்கர் ஸ்பீஷீஸை ப்ரே பண்ணுறதுக்கு? நமக்கு அறிவு இல்லை, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கல, அம்மா அப்பா ஸ்கூல் காலேஜ் எதுவும் இல்லை நமக்கு. அப்புறம் ஷார்ட் ட்ரெஸ் போட்டு ப்ரொவோக் ஆகிடுவாங்களா? இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தவறுகள் குறையும் நினைக்கிறீங்க? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் would be overly extensive. அப்படி சொல்ல முடியாது, சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு பிஹேவியரல் ப்ரிடேட்டருங்கிறது ஒன்று இருக்குது. பேட் டச் பண்ணுறவங்கிறது ஒன்று இருக்குது. செகண்ட்லி, இன்றைக்கி நம்ம வந்து எப்படின்னா சட்டம் இந்தியாவில் மட்டும் இல்லை, பொதுவாகவே கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ஸை பற்றியும் வந்துட்டு பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது, ரைட்? எது வாட் எவர் இஸ் ரைட், ஐ லீவ் இட் டு த எக்ஸ்பர்ட்ஸ். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், ஐ எம் நாட் அ லீகல் எக்ஸ்பர்ட். நான் அதில் கமெண்ட் பண்ண விரும்பலை. வாட் எவர் இஸ் ரைட். இப்போ அந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து கால் பேசுனாரு, சார் குட்டி நீ என் கூட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே இவங்க மூடி மறைக்கிறாங்க. அதுக்கு நீ என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க? அதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லைங்க. நிறைய விஷயம் இருக்குது. எப்படின்னா, இதுக்கு ஒரு ஈஸி கம்பேரிசன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30-20 வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கு இப்போ தான் இந்தியாவில் நம்ம வந்து ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சிட்டியில் நடந்த
நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அதில் ஆக்சுவலாக எந்த விஐபியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் என்ன பண்ணாங்க, அபியூசர்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களை ஃபர்தராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு ஜுகாடாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்படியா கூட இருக்கலாம், யூ நெவர் நோ. சார்னு ஒரு உண்மையிலேயே ஒரு பர்சனாலிட்டி இருக்கலாம், இல்லை அப்படி ஒரு கேரக்டர் இவனாவே குக்கப் பண்ணதாகவும் இருக்கலாம். ஏன்னா அதை வச்சு தான் வந்து ஃபர்தராக எல்லாரையும் வந்துட்டு அவங்க அப்யூஸ் பண்ணுவாங்க. அப்படியாவும் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. இந்த மாதிரி தவறு பண்றவங்களுக்கு ஆதரவா சில கட்சிக்காரங்க அரசியல்வாதிங்க வராங்களே, அவங்க எப்படி பார்க்குறீங்க? ஏங்க முதல்ல பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. எதில் பொலிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்க, ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? எல்லாரும் ஆக்சுவலி ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி ஆஸ் க்ரூல் அண்ட் ப்ரூட்டல் ஆஸ் திஸ் நடக்கும்போது எல்லாரும் ஒன்று சேர வேண்டாமா? அதையும் வச்சு பொலிட்டிசைஸ் பண்ணுறது நான் வந்து நல்ல விதமாக பார்க்கலிங்க. You shouldn't be politicizing certain things. There are many examples where you can unite and prove your what do you call that, உங்களோட கண்ணியத்தை அந்த இடத்துல காமிக்கலாம். எல்லாருமே ஒன்று கூடி, irrespective of ruling, oppositions, alliances, irrespective, எல்லாருமே ஒன்று கூடி அந்த குழந்தைக்கு உண்டானது என்னமோ அதை தான் செய்யணுமே ஒழிய இதை வச்சு அவங்கள ப்ளேம் பண்ணுறது, இன்னைக்கு ஆள்றீங்க நாளைக்கு நீங்கள் ஆளும்போது. ஏன்னா எல்லா பார்ட்டிலையும் யாரெல்லாம் ரூலில் இருக்காங்களோ ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்க தானே செய்யுது. இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு அ பர்டிகுலர் பார்ட்டி இன் பவர்னு நான் சொல்ல மாட்டேன். யார் இருந்தாலும் ஏதோ நடக்குதுங்க, எங்கே எதுவும் நடக்காமல் இருக்கு. ஐ திங்க் வி ஷுட் நாட் பொலிட்டிசைஸ் திஸ். இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது முதல்ல குரல் கொடுக்குறோம். சூர்யா ஜோதிகா தான் குரல் கொடுப்பாங்க. எங்கே பண்ணாங்க? இப்போ இதுக்கு குரல் எங்கே பண்ணாங்க? என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட். செலக்டிவ் போராளிசமாக இருக்கக்கூடாதுல்ல. எல்லாமே தப்புன்னா எல்லாமே தப்பு, எல்லாமே கரெக்டுனா எல்லாமே கரெக்டு. நான் ஏன் செலக்டிவாக இருக்கணும்? சூர்யா ஜோதிகா மட்டும்லாம் பிக் பண்ணக்கூடாதுங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில், நிறைய பேர் இருக்காங்க. ரைட், ஒரு 2 பேரை மட்டும் நம்ம சொல்கிறது கரெக்ட் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட அஜெண்டா என்ன இருக்குதோ அதை ட்ரைவ் பண்ணணும்னு பார்க்குறாங்களே ஒழிய மியூச்சுவலாக இந்த ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கானா அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆஸ் அ ஹோல்சம் செய்யணும். இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கும் பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நான் மீடியா ஒரு லைக் யோர் மூவிஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எவ்வளோ நாளைக்கு இன்னும் பொம்பளைங்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவீங்க? If I can extend this topic to the responsibility of media, எனக்கு தெரியலைங்க எந்த அளவுக்கு நம்ம கண்ணியமாக பொண்ணுங்களை இன்னைக்கு வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறோன்னு. அதில் சில பெண்களுக்குமே ஒரு உடன்பாடு இருக்குன்றது கூட இருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் என்னை நானே ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நான் காமிச்சா ஐ வில் சக்சீடுங்கிற மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் அவங்களுக்கு இருக்கலாம். பட் ஓவராலாகவே அது தப்புன்னு சொல்ல வரேன். இன்ஃபேக்ட் ஒரு மூவி நான் ரீசெண்டாக வந்து ப்ரைமில் பார்த்துட்டு மை பிளட் பாயில்டு, அது பேர் சொல்லாமேன்னு தெரியல. இந்த தினேஷ் ஒரு படம் நடித்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி, நானும் சிங்கிள் தானே ஏதோ ஒரு, அந்த ஹீரோயின் இஸ் நியூ காஸ்ட். அதில் வந்து அந்த ஹீரோயின் ஐவிஎஃப் பண்ணிக்க போவா. தலைவர் நேராக போயிட்டு ஐவிஎஃப்ல இருக்கிற மற்ற பேரண்ட்ஸோட சாம்பிள் எல்லாரையும் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இவரோட சாம்பிள் வச்சுருவார். அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைங்க பூராவுமே இவருக்கு பிறந்ததாக இருக்கும். இல்லை எனக்கு புரியல, அறிவில்லை, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. எத்தனை பொண்ணுங்க ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ட்ராமடைஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இவங்களுக்குலாம்? எத்தனை பொண்ணுங்க இன்னும் கிராமப்புறத்துலேருந்து வந்துட்டு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸை டச் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்குன்னா பை ஐயுஐ ஐவிஎஃப் வாட் நாட், அவங்களோட ஃபேமிலி இன்னுமே அந்த குழந்தைங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஐம் சேயிங் சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க, இது என் பிள்ளைக்கு தானே வந்ததுங்கிற சினாரியோவில். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம் எடுப்பீங்களா? அதுவும் ஓடிடியில் வேறு அது படம் ஓடிட்டுருக்கு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க?